ஓகே. ஜாப் பத்தி நான் நெறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நெறைய காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் இது மாரி இன்டர்ன்ஷிப்க்குலாம் என்ன பண்றது? எப்படி இன்டர்ன்ஷிப் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்றது? இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைக்கணும்னா கம்பெனிலாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? இந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் ஆசை. பட் நான் படிச்சு முடிச்சு ஒரு 3, 4 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சா, அதனால அப்டேட்டடா என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. மேபி சொன்னதெல்லாம் அவுட்டேட்டடா ஆயிடுச்சுனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, என்னோட ஃப்ரெண்ட் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. அவங்க நெறைய இன்டர்ன்ஷிப்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பத்தி நெறைய டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். அவங்க மூலமா இப்போ இருக்க ஃப்ரெஷர்ஸ் இல்ல இப்போ இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம்ன்றத இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் வேற யாரும் இல்ல, ஆல்ரெடி நம்ம கூட கனெக்ட் பண்ண நவீன். நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். வெல்கம் நவீன். வாட்ஸ் அப்? வெல்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஓகே. லாஸ்ட் டைம் வீடியோ பார்த்துட்டு எப்படி ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நீ எப்படி ஃபீல் பண்ணீங்க? ப்ரோ நல்லா இருந்துச்சு ரெஸ்பான்ஸ் எல்லாமே. ஓகே. ஆக்சுவலா நிறைய பேர் உங்க கான்டாக்ட்ல கேட்டிருந்தாங்க, பட் தர முடியல. இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல வேணா நான் கொடுத்துட்றேன். நவீனோட லிங்க்டின் ப்ரொஃபைல் வேணா கொடுத்துட்றேன். இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே தானே? ஓகே. ஸோ நவீன் ஆல்ரெடி உங்களை பத்தி நிறைய பேருக்கு தெரியும், அதனால ரொம்ப இன்ட்ரோடக்ஷன்லாம் தேவையில்லை. டைரக்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பிரீஃபா, இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு பசங்க பொண்ணுங்க இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ஜீரோல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஒரு இன்டர்ன்ஷிப் வாங்குற அளவுக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குமோ அதை கம்ப்ளீட்டா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க இப்பதானே காலேஜ்ல முடிச்சுட்டு ஒர்க்லாம் போறீங்க. காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ நீங்க நிறைய இன்டர்ன்ஷிப்லாம் அட்டென்ட் பண்ணேன்னு சொன்னீங்க. அந்த எக்ஸாக்டா உங்களோட ப்ராசஸ் எல்லாம் ஷேர் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டு. பட் என்ன இன்ஜினியரிங் என்ன பேக்ரவுண்டா இருந்தாலும் பரவாயில்ல, பிஎஸ்சி இருந்தாலும் பரவாயில்ல, இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்ற ப்ராசஸ் ஒன்னா தான் இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா இந்த வீடியோ டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் நவீன். ப்ரோ, இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எப்படி இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணலாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப்புக்கு பேசிக்காக நமக்கு தேவையானது ரெஸ்யூமே தான். ஓகே, சரி. இப்போ நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இருந்து அவங்க இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணால் அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரெஸ்யூமே. ஓகே, இப்போ செகண்ட் இயரில் இருக்காங்கன்னா அப்போ அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, அவங்களால ரெஸ்யூமேல போட வேண்டியது அவங்களோட கெரியர் அப்ஜெக்டிவ், அப்புறம் ஸ்கூல்ஸ் அண்ட் தென் காலேஜில் அப் டு டேட்டுக்கு என்ன அப்போதைக்கு சிஜிபி வச்சுருக்காங்களோ அது போட்டுக்கலாம். அப்புறம் அவங்க இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாங்கன்னா அதில் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ், சப்போஸ் ட்ரிபிள்இ, கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வேறு எந்த டிபார்ட்மெண்ட்லேயா இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமே ரெடி பண்ணிக்க சொல்லணும் ப்ரோ. அங்கே தான் எனக்கு பிரச்சனை. நான் காலேஜ் படிச்சிருந்தேன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட்டும் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கப்போ ஒன்றுமே பண்ணியிருந்திருக்க மாட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ தேர்ட் இயரில் இருக்கேன்னா, நான் ப்ராஜெக்ட்னா இப்போ லெட்ஸ் சே கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேயே ப்ராஜெக்ட்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் இப்போ உங்களுக்கு என்ன டெக்னாலஜி, உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து நீங்கள் ப்ராஜெக்ட்ஸை ஓரளவுக்கு நல்லா பில்ட் பண்ணிடுங்க. பில்ட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ப்ராஜெக்டை ஷோகேஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல, சப்போஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்திங்கன்னா வெப்சைட்டில் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா யூடியூப்பில் வீடியோ எடுத்து அவங்களோட, சப்போஸ் இட் இஸ் ஃபிசிக்கல் டிவைஸாக இருந்துச்சுன்னா ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட்டு அதை நம்ம யூடியூப் லிங்க்கை ரெஸ்யூமேல போட்டு ஓகே இதுதான் என்னோடய ஒர்க்கு, நம்ம இதை காட்டுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு சின்னதாக ஏதாச்சும் ஒன்று ஆன்லைனில் கூட பார்த்து கூட இந்த மாதிரி ஒரு சாம்பிள் மாதிரி ரெடி பண்ணிடணுன்ற. கரெக்ட். நம்மக்கிட்ட இந்த ஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நம்ம அந்த வீடியோ லிங்க்கை நம்ம அங்கே போடலாம். ஸோ நம்ம ரெக்ரூட்டர்ஸ் பார்த்து ஓகே இவனுக்கு இந்த ஸ்கில் இருக்குது, ஹையர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க இது பண்ணுவாங்க. இல்லை, நான் ஏன் கேட்டேன்னா, நானும் காலேஜ் படிச்சுட்டு எப்படி யோசிக்கணும், ப்ராஜெக்ட்னோடனே பெருசாக நம்ம ஏதோ ஒன்று பண்ணும் போல் அப்போ தான் இவனுங்களாம் ப்ராஜெக்ட் நம்புவானுங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம ப்ராஜெக்ட்னாலே நம்ம காலேஜ் படிக்கிறப்ப நமக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. பேசிக்காக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதோ, பேசிக்காக இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணியிருந்தா போதும் இல்லையா? அதுவே எனக்கு தெரியாமல் நான் என்ன பண்ணேன்னா, ப்ராஜெக்ட்லாம் நமக்கு வராததால பெரிய இது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணதில்லை. அதனால தான் கேட்டேன். எது இருந்தாலும் பரவாயில்ல தானே? எது இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட ஸ்கில் செட்டை அந்த ரெஸ்யூமேல கரெக்டாக ஃபில் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஸோ அதுக்கு சும்மா ஆன்லைனில் சும்மா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலோ, இல்லை மெக்கானிக்கலுக்கு அவங்களுக்கு ஏற்ற என்ன சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலோ அது வந்துடும் இல்லை? அது அப்படியே அது கூகுள் யூஸ் பண்ணிக்கலாம். கூகுள் யூஸ் பண்ணிட்டு நம்ம
சர்ச் பண்ணிட்டு எப்படி சிங்கிள் பேஜ் ரெஸ்யூமில் மெக்கானிக்கலுக்கு இன்ஜினியரிங்க்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பில்ட் பண்ணிட்டு நம்ம ரெஸ்யூமில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, மேபி ஒரு 1 or 2 months டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அது ரெஸ்யூமே பில்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரெஸ்யூமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் ரீலெவல் பற்றி கொஞ்சம் நான் சொல்லிக்கிறேன். ரீலெவல் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இந்தியா ஃபுல்லாக நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு டாப் கம்பெனிஸில், ஸ்டார்ட் அப்ஸில், யூனிகான் ஸ்டார்ட் அப்ஸில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களோட ஏஜ் வந்து 18+ ஆகிடுச்சு, நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, எஸ்பெஷலி ஐடியில் வந்துட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரீலெவல் கண்டக்ட் பண்ணுற டெஸ்ட் எழுதினா மட்டும் போதும். அதில் குவாலிஃபைட் ஸ்கோர் எடுத்தால் மட்டும் போதும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட், பேக் எண்ட் டெவலப்மெண்ட், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், இந்த மாதிரி 5 ரோல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு வேணுன்ற ரோல்ஸை சூஸ் பண்ணி அதுக்கேற்ற டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். டேரெக்டாக டெஸ்ட் எழுத உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் மார்க் டெஸ்ட் கூட எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஒரிஜினல் டெஸ்ட் எழுதி நீங்கள் ஃபெயிலே ஆனாலும் மந்த்லி திரும்ப எழுதிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீயான ஒரு ப்ராசஸ். இது வரைக்கும் ரீலெவல் டெஸ்ட்டில் எழுதி நிறைய கம்பெனிஸில் செலக்ட் ஆன எல்லா கேண்டிடேட்ஸோட சேலரி பேக்கேஜ் எல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்த்து வச்சு பார்த்தா 7 crores ப்ளஸ் வருது. அவ்வளோ பேர் வந்துட்டு ரீலெவல் பிளேஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன் நம்ம நவீன ரீலெவல் மூலமாக தான் பிளேஸ் ஆயிருக்காரு ஒரு கம்பெனியில். ஸோ 0 cost டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் லிங்க். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அதுக்கப்புறம் வந்து ஓகே ரெஸ்யூமே பில்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ரெஸ்யூமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் நம்மளே. ஓகே, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து நிறையா இருக்குது. மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது ப்ரொஃபஷ்னலாக எல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லிங்க்டின் தான். லிங்க்டின் ரொம்ப ரொம்ப முக்கியம். லிங்க்டின்ல வந்து ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சிருங்க செகண்ட் இயர்லேயே. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயரில் தான் ஆரம்பித்தேன். நீங்களாம் கொஞ்சம் செகண்ட் இயர்லேயே சீக்கிரமாக ஆரம்பிச்சிரு. ஓகே, இப்போ லிங்க்டினோட வந்து ப்ரொஃபைல் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நிறைய ரெக்ரூட்டர்ஸ் வந்து நிறையா அங்கே இருப்பாங்க. அவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கனாலே அவங்களோட ஃபாலோஅப் சஜஷன்ஸ் எல்லாமே வரும். சப்போஸ் அவங்க கம்பெனி இப்போ ஹையர் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ அவங்க இமெயில் ஐடி ஆர்எல்ஸ் வந்து அப்ளை லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அப்ளை லிங்க் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதர் அப்ளை பண்ணலாம். அது உங்களுக்கு இமெயில் பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஸ்கில் செட் இருக்குன்னு அவங்க ரெஸ்யூமே பண்ணி அவங்களை அப்ரோச் பண்ணலாம். ஓகே, இல்லைனாலும் சும்மா இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணாலே அந்த கீபோர்ட் ரிலேட்டடாக இருக்க எல்லா கம்பெனிஸில் என்னென்ன போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வரும் இல்லையா? ஸோ அதை ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்ல. யாரெல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, போஸ்ட் பண்ண பர்சன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட நம்ம இந்த மாதிரி இன்டர்ன்ஷிப் அவைலபிளாக இருக்கா இல்லையா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்க்டின் யூஸ் பண்ணோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்டின் வந்து ரொம்ப முக்கியம். ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலோ இல்லை இன்டர்ன்ஷிப் சர்ச் பண்ணிட்டு இருந்தாலோ. பட் பரவாயில்ல, இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணுங்கள், என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லிங்க்டின் மாதிரியே இன்னொரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இன்னும் 2-3 பிளாட்ஃபார்ம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம். இன்டர்ன்ஷாலான்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இன்டர்ன்ஷாலாவில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஃபுல்லாக வந்து உள்ள எல்லாம் இன்டர்ன்ஷிப்ஸ் மட்டும்தான் இருக்கும். உள்ள ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு உள்ள நிறையா இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கும். நிறைய கம்பெனிஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் இருக்கும், எனக்கு இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸில் வேணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் வேணுமாங்க, இந்த மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு கம்பெனி பிடிச்சிருக்கா, தென் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸு அந்த டெக்னாலஜி அந்த கம்பெனி யூஸ் பண்ணுறதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்களும் ரெக்ரூட்டர்ஸும் கனெக்ட் ஆகிட்டு இதை நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. இன்டர்ன்ஷாலா மாதிரி வந்துட்டு மற்ற நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கா இல்லை வெறும் அது ஒன்று தான் இருக்கா? நிறைய இருக்குது ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கில் இன்டர்ன், மை இன்டர்ன், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். என்ன நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே அது ரேங்க் பேஸ்டு ரிசல்ட்ஸில் இது அதிகமாக டாப் சர்ச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் இல்லை ஏதோ ஒரு வெப்சைட் இன்டர்ன்ஷிப்க்கு சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை சொல்லுங்கள். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படிலாம் எல்லோரும் வந்து சரி கூகுளில் இன்டர்ன் பண்ணலாம், கிட்டப்பில் இன்டர்ன் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட்டில் இன்டர்ன் பண்ணலாம் இருக்கும். இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து கூகுள் வந்து ஜிசாக் அப்படிம்பாங்க, கூகுள் சம்மர் கோட் ஆஃப் இன்டர்ன் அந்த மாதிரி நடக்கும். அதுக்காக வந்து இதர் 2021, 2022 அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் அந்த கூகுள் நடத்துவாங்க. அதே மாதிரி கிட்டப் வந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு நடத்துவாங்க. மைக்ரோசாஃப்ட்டும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டு கேம்பஸ் அம்பாசிடர், ஸ்டூடெண்ட் அம்பாசிடர் அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அந்த மாதிரிக்கெலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். நம்மளோட ரெஸ்யூமே வச்சுட்டு அவங்களுக்கு வந்து அப்ரோச் பண்ணலாம். நம்மளோட ஸ்கில் செட்ஸ் வந்து அவங்களுக்கு வச்சு அப்ளை பண்ணோன்னா நமக்கான இதை நம்ம கூகுளில் பார்ட் ஆஃப் கூட இருக்கலாம், வேலை செய்யலாம், கிட்டப்பில் இருக்கலாம். அதெல்லாம் பாசிபிள்? அவங்களுக்கு தெரிஞ்ச யாராச்சும் அந்த மாதிரி போயிருக்காங்களா? பாசிபிள் ப்ரோ. மேக்ஸிமம் வந்து
எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து ஆம், போயிருக்காரு. ஓகே, இந்த மாதிரி கூகுள், கிட்டப் இதெல்லாம் வந்துட்டு பியூர்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. பட் மற்ற டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்டர்ன்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேறு ஏதாச்சும் வழி இருக்கா? ஓகே, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இது கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓன்னு இருக்கு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இன்டர்ன்ஷிப் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்க நிறையா அவங்க பேஜஸில் லிஸ்ட் பண்ணுவாங்க. இது நம்ம காலேஜஸ் மூலியமாக போகலாம். ஸோ அங்கேருந்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பித்தோன்னா ஸோ நம்ம மிலிட்ரிக்கு நம்மளோட கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஆச்சு. நம்ம முக்கால்வாசி நம்ம வந்து அங்கே செய்கிற டிஃபென்ஸ் எல்லாமே நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போம். இது நமக்கு ஒரு நல்ல இஸ்ரோ கூட நமக்கு நிறைய இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம அங்கே கூட நம்ம போயிட்டு அவங்க ஒவ்வொரு வருஷமும் அவங்க வெப்சைட்டில் லிஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக நம்ம பார்த்து அப்ளை பண்ணிட்டு நம்ம அங்கே கூட இன்டர்ன் பண்ணலாம். ஓகே 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 இது வரைக்கும் நம்ம கவர் பண்ண எல்லா இந்த இன்டர்ன்ஷிப் அப்ளிகேஷன் வெப்சைட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ பேசிக்காக இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சுன்னா உங்கள் ரெஸ்யூமே வந்துட்டு மற்றவங்கள கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் ஹை வெயிட்டேஜாக இருக்கும். ஸோ ரெஸ்யூமே கொஞ்சம் வெயிட் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். அந்த இம்பார்ட்டன்ஸில் ஈஸியாக வந்துட்டு இன்டர்ன்ஷிப் வந்து கிடச்சிரும். நவீனே வந்துட்டு நிறைய இன்டர்ன்ஷிப்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நவீன், இதே ப்ராசஸ் தான் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்க இன்டர்ன்ஷிப்லாம் இது பண்ணுறதுக்கு? எஃபெக்டிவாக இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஆமாம் ப்ரோ, நானும் இதே ப்ராசஸ் யூஸ் பண்ணி தான் ரெஸ்யூமே ரெடி பண்ணேன். அதே மாதிரி லிங்க்டின்ல தான் போயிட்டு நிறையா ரெக்ரூட்டர்ஸோட கனெக்ட் பண்ணி இன்டர்ன்ஷிப் அப்ளை பண்ணேன். ஓகே ஓகே வித் ஸ்டைஃபண்டோட உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்லாம் நடந்துச்சு கரெக்டாக? கண்டிப்பாக அதுலேருந்து நிறைய லேர்ன் பண்ணியிருப்பீங்களா? அதெல்லாம் இப்போ ஜாப்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கா? கண்டிப்பாக ப்ரோ. அந்த இன்டர்ன்ஷிப் மூலயமா நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் லெட்டர்ஸ் கிடைக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் லெட்டர்ஸ் வச்சு நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணுவோம். சில பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஸோ நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து இந்த இன்டர்ன்ஷிப் லெட்டர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, லெட்டர்ஸ் வச்சு அந்த ஃப்ரெஷராக போகிறவங்களுக்குலாம் எங்கே எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்குற மாதிரி, நான் ஃப்ரெஷர் தான் இருந்தாலும் என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ற மாதிரி அதை காட்டிக்கலாம்ல இன்டர்ன்ஷிப். ஓகே, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. ஓகே 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 தேங்க்யூ ஸோ மச் நவீன். அவ்வளோதான், இந்த இன்டர்ன்ஷிப் பற்றி கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணணும். ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால் உங்களை இன்னொருக்கா வந்துட்டு நான் இன்வைட் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் நவீன். சீக்கிரம் மீட் பண்ணலாம். ஓகே நவீன், பாய்.